மெடிடேஷன் பண்ணா வரும் ஞானம், நிறைய ஆல்கஹால் குடிச்சா போகும் மானம். இதை யாரோ என்கிட்ட சொன்ன மாதிரி ஃபீல். டயலாக் நல்லா இருக்கு, பட் சிச்சுவேஷன் சிங்க் ஆகலன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் நமக்குள்ளங்கிறதுனால தான் சொன்னேன். இன்னைக்கு பார்க்க போற மூவியோட நேம் பாப் வெப். மூவி ஸ்டார்ட் பண்ணதோ ஏதோ ஃபங்க்ஷன் வர மாதிரி காட்டுவாங்க. என்ன ஃபங்க்ஷன்னா பேச யாருக்கும் காட்டாம மறைச்சு வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன். இன்னும் புரியல? ஹாலோவின். இங்க நம்ம பீட்டரை பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, இவனுக்கு மட்டும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சீன். அதுல பீட்டர் அமைதியா இருக்கிறான். ஏன்னா நம்ம பீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையாமா. அது மட்டும் இல்லாம கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க நம்ம பீட்டரை எப்பவும் அள வச்சுட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஆளு வேற வழியே இல்லாம தனியாவே இருப்பான். ஸ்கூல் முடிஞ்சதும் சைட்டு அதுக்கு வெயிட்னு எதுவுமே இல்லாம டைரக்டா வீட்டுக்கு போயிடுவான். குட் பாய். வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் அவன் ஒரே பையங்கிறதுனால தனியாவே இருப்பான். இப்போ அவனோட அம்மா அப்பாவை பார்க்கலாம். இவனோட அம்மா அப்பாவுக்கு பீட்டரை ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுனா அதான் ரொம்ப. அதனாலே அவனை எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. ஸ்கூலு விட்டா வீடு, அவ்வளோதான். திடீர்னு வழி தவறி நம்மளால் எங்கேயா போனாலுமே கூட என்ன ஆகும் வழி தெரியாது. அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் தனியாக விடணுமே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பீட்டருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே ஸ்கூலில் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தன்னா அவன் கண்ணை பிடுங்கி வெளியே போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறவங்க அவனோட பேரண்ட்ஸ். ஒரு நாள் நைட் பீட்டர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். அந்த டைம் ரூம் வால்ல இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்குது. அது என்ன சவுண்டுன்னு பீட்டர் திரும்ப செக் பண்ணி பார்க்குறான். ஆனாலும் திரும்ப அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்குது. தென் வேற வழியே இல்லாம அவன் அம்மா அப்பா கிட்ட போறான். இந்த ஃபாரின் பேரண்ட்ஸுக்கு எல்லாம் இதே ஒரு நோய். பாவம் சின்ன பிள்ளைங்களை தனியா ஒரு ரூம்ல போட்டுட்டு அவங்க தனியா போய் ஒரு ரூம்ல படுக்கிறது. சரி, அம்மா அப்பா ரூமுக்கு வந்ததுக்கு இங்க எல்லாம் வரக்கூடாது, ரூம்ல ஒன்னும் இல்ல, தைரியமா இருக்கணும் அப்படி இப்படின்னு பில்டப்ல திரும்பவும் அதே ரூம்ல தனியா அந்த பையனை படுக்க வைக்கிறாங்க. தென் அன்னைக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆயிருச்சு. தென் நெக்ஸ்ட் டே பீட்டர் ஸ்கூலுக்கு போயாச்சு. பீட்டர் எப்பவும் போலயே கிளாஸ்ல தனியாவே இருக்கிறான். அதை பார்த்த டீச்சர் சின்ன பையன் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு அவங்க கூட போய் பேசி பழகவும் செய்றாங்க. தென் பீட்டர் வீட்ல டின்னர் டைம். அந்த டைம்ல பீட்டர் என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ல ஹாலோவின் வருது, நானும் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஊர் சுத்தி சாக்லேட் கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க அம்மா, அதெல்லாம் முடியாது, நம்ம வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும் இல்ல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் வெளியே இருக்க கூடாதுன்னு, அப்புறம் என்ன இந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஆசை அப்படின்னு சொல்றாங்க. பீட்டர் உடனே சேட் ஆகுறான். அதை பார்த்து அவனோட அப்பா பெர்மிஷன் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த சீன் எல்லாம் இல்ல. அந்த டைம் ஃபாதர் பீட்டருக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. என்ன ஸ்டோரினா, பீட்டர் நீ பிறக்க முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தது. ஹாலோவின் நைட் அவ ஊர் ஃபுல்லா சுத்தி எங்கெல்லாமோ போய் சாக்லேட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு பிறகு அவ வீட்டுக்கும் வரல, அவளை யாரும் பார்க்கவும் இல்லை. அவ செத்த மாதிரி ஊர்ல பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு. மூஞ்சில என் கைய வைக்க சின்ன குழந்தைகிட்ட சொல்ற ஸ்டோரியாடா இது? சரி ஸ்டோரி எல்லாம் போதும், எங்கேயும் போக வேண்டாம்னா அவனோட அம்மா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தென் நைட் படுக்க போயாச்சு. அன்னைக்கு நைட் அந்த வால்ல இருந்து சவுண்ட் வருது. உடனே அந்த சவுண்டை கேட்ட பீட்டர் உடனே தூங்கிட்டான். ஆமா, யார்கிட்ட போய் சொல்ல? பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பிரைவசி எல்ஐசி பாலிசின்னு டயலாக் விடுவாங்க அப்படின்னு பீட்டர் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வேலை பேய் வந்து போய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் பண்ண போறது இல்ல. தென் திடீர்னு அந்த வால்ல இருந்து பீட்டர்னு ஒரே சவுண்டு. அதை கேட்ட நம்ம பீட்டர் காட்டுல டார்சன் கத்துன மாதிரி ஓ அப்படின்னு ஒரே சத்தம். உடனே அவங்க அப்பா அங்க வர்றாரு. வந்து அந்த வால்ல எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. பீட்டர் ரொம்ப பயப்படுறான். உடனே அவனை வேற ரூம்ல மாத்துவார்னு பாத்தீங்களா? நோ, அங்கேயே தான் படுக்க வச்சுட்டு போறாரு. நெக்ஸ்ட் டே இது சம்பந்தமா பீட்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள்னால இருக்கும், அதனால கொஞ்சம் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை அந்த வால்ல போடுவோம், அதெல்லாம் அது சாப்பிட்டுட்டு செத்துரும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டே பீட்டரோட ஸ்கூலுக்கு போவோம். டீச்சர், அது என்ன தலையில பிக்னிக் வந்த மாதிரி கேப். எல்லாரும் கிளாஸ்ல டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளும் ஏதோ டிராயிங் பண்றான். அவன் பண்ண டிராயிங் என்னன்னா, ஒரு பிளாக் கலர் வால், அது பக்கத்துல ஒரு விண்டோ, அதுல ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறான். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இதை பார்த்தா மண்டை மேலேயே 2 தந்து, என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாவது சொல்றதை கேளுங்கடா அப்படின்னு திட்டுவாங்க. பட் இங்க எல்லாம் அப்படி இல்ல. தென் அந்த டீச்சர் அந்த டிராயிங்கை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே பீட்டரோட வீட்டுக்கு அந்த டீச்சர் போறாங்க. அங்க போய் பீட்டரோட அம்மாவை பாக்குறாங்க. அப்புறம் பீட்டரோட டிராயிங்கை காட்டி பேசுறாங்க. பீட்டரோட அம்மாவுக்கு டீச்சர் வந்ததே பிடிக்கல. மனுஷங்களை பார்த்தாலே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காதோ என்னமோ. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, பீட்டர் அடிக்கடி அப்படிதான் பண்ணுவான், அவனை பார்த்துக்க நாங்க இருக்கோம், நீங்க அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்க எங்களை எல்லாம் தேடியும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிடுது. தென் அவனோட அம்மா அந்த டிராயிங்கை பீட்டர் கிட்ட கொண்டு போய், இது என்ன உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குது. உடனே பீட்டர் ஹெல்ப் வேணும்னா எனக்கு இல்ல, அந்த வால்ல இருக்கிற பொண்ணுக்குன்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா அவனை நல்லா திட்டி அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. தென் நைட் வால்ல திரும்பவும் சத்தம் கேக்குது. என்ன இலவு இது, இவ்வளவு டைம் ஆகுது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு? ஒண்ணு வெளியே வரணும், இல்லைன்னா இந்த வீடியோ பாக்குறவங்களோட வீட்டுக்காவது போகணும்.
ரெண்டையும் பண்ணாம எதுக்காக இப்படி வெக்கப்பட்டு இருக்குது அந்த பேய்? பீட்டரோட அம்மாவை பார்த்து பயந்துட்டுன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம பீட்டருக்கு கோவம் வந்து, சும்மா மியூசிக் பிளேயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வர்றதா இருந்தா வா, இல்லன்னா வெளியே போய் சாவு, ஏன் உயிரை வாங்காத அப்படின்னு சொல்றான். எப்பா பாத்தீங்கல்ல தைரியத்தை பீட்டருக்கு. உடனே அந்த பேய், நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு விருப்பம்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா நான் இந்த இடத்த காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பீட்டர் ஓகே ஓகே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வருவோம். ஹோல்சேல்ல வாங்கினா ஃப்ரெஷ் பம்கின் எல்லாருக்கும் கொடுத்து பெயிண்டிங் பண்ண சொல்றாங்க. நம்மளும் பெயிண்டிங் பண்ணிட்டே இருக்கிறான். இது அந்த ஹாலோவின் ஃபங்க்ஷன்ல ஒரு பார்ட். நம்ம பீட்டர் பெயிண்ட் பண்ணது ரொம்ப சூப்பரா வந்திருக்குது. அப்புறம் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூல்லையும் ஒரு மண்டக்க சாயம் இருக்குது. அது நம்ம பீட்டரை கீழே தள்ளி விட்டு அவனோட பம்கினையும் நாசம் பண்ணிடுறான். தென் அப்படியே அழுதுகிட்டே பீட்டர் வீட்டுக்கு போறான். அந்த வால்ல இருக்கிற பேய், எனக்கும் இப்படி ஆகி இருக்குது, அவன் உனக்கு இப்படி பண்ணா இல்ல, நீ அவனை திரும்ப பழி வாங்கிரு அப்படின்னு சொல்லுது. உடனே பீட்டர் அது சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் அவனை ஸ்கூலோட ஸ்டெப்ஸுக்கு மேல இருந்து தள்ளி விட்டுடுறான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஆள் போயிருப்பான்னு? அதெல்லாம் இல்ல, படிக்கட்டு அதிகமா இருந்தனால கால் உடஞ்சிருது. இப்ப வீட்டுக்கு வருவோம். பீட்டர் மேல அவன் அப்பா அம்மா செம்ம கோவத்துல இருக்கிறாங்க. பீட்டரோட அப்பா அவங்கிட்ட, உன்னை இப்படியா வளர்த்தோம், நாங்க உன்னை எப்படி பாத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு டைலாக் பேசி நல்லா திட்டுன்னு திட்டி பீட்டரை அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க போட்டுடுறாங்க. ஏதோ காட்டுல இருந்து கொண்டு வந்த விறகு மாதிரி. அப்புறம் என்ன, நம்மால அங்கேயே தான் இருக்கணும். அப்படி இருக்கிற டைம் ஒரு வழி மாதிரி ஒண்ணு தெரியுது. அதுக்கு வெளியே ஒரு சங்கிலி மாதிரி ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்குது. அதுக்குள்ள பார்த்தா ஏதோ பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கு, சரியா தெரியல. தென் பீட்டரோட டீச்சர் வீட்டுக்கு போவோம். அங்க டீச்சர் சமையல் பூ போல இட்லியும் புதினா சட்னியும் வச்சிட்டு இருக்கிற டைம்ல அவங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இவங்களோட வீட்டுக்கு வர்றாரு. அங்க வந்து அந்த டீச்சரை நல்லா திட்டுறாரு. நீ அவங்க வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது, அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்கு போன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டீச்சர், இங்க பாரு ஹெட் மாஸ்டர், அந்த பையனை பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறான், மத்த பசங்களை கம்பேர் பண்றப்போ ரொம்ப டிஃபரெண்டாவும் பிஹேவ் பண்றான், அதனால அவங்க பேரண்ட்ஸை பார்த்து என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஹெட் மாஸ்டர், உன்னோட பாசம் பாயாசம் எல்லாம் ஸ்கூலோடயே ஸ்டாப் பண்ணிக்கோ, இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவர் மட்டும் டீச்சரோட வீட்டுக்கு தேடி வருவாரு. ஸ்கூல்ல சொல்லலாம் இல்ல இதெல்லாம். அதுக்கு அந்த டீச்சர், சரிடா எப்பா போடா அப்படின்னு அங்க இருந்து அனுப்பி வச்சிருது. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ற டைம்ல இந்த டீச்சருக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, இதை ஒரு சான்ஸா வச்சு அவங்க வீட்டுல போய் பேசலாம் அப்படின்னு. வீட்டுக்கும் போயிருச்சு. ஹெட் மாஸ்டர் பேச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்க மாட்டாங்கன்னு பார்த்தா டீச்சர்ஸும் கேட்கறது இல்ல. இப்ப எல்லாம் அந்த டீச்சர் பீட்டரோட வீட்டுக்கு வந்தாச்சு. பீட்டர் இன்னும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறான். இந்த டைம் அந்த டீச்சரை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பீட்டரோட அப்பா அந்த டீச்சர் கிட்ட ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்றாரு. கையில ஒரு சுத்தியலோடவே திரியிறாரு. டீச்சருக்கு எல்லாம் புரியுது, பட் எனக்கு புரியல ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு. ஒருவேளை பீட்டரோட அப்பா அம்மா சீரியல் கில்லரா இருப்பாங்களோ தெரியல. டீச்சருக்கு காஃபி கொடுக்கறாரு. தென் கையை காட்டுறாரு, கையில ஃபுல்லா பிளட். இத பார்த்த டீச்சர், அச்சச்சோ காஃபியா, நான் டீ தான் சாப்பிடுவேன், வீட்டுக்கு போய் குடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பீட்டரோட பேரண்ட்ஸ் கேக்ஸ் அண்ட் கேண்டில்ஸோட பீட்டரை வெல்கம் பண்ணி உன்னோட தண்டனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. தென் அவனை ரூம்லயும் கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் பீட்டர் அவனோட ஃப்ரெண்ட வால்ல போய் தேடுறான். ஹே இருக்கியா இல்லையான்னு கேக்குறான். உடனே அந்த போய் ஹே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. பீட்டர் உடனே, நான் இவ்வளவு நாள் இங்க இல்ல என்ன சங்கதி அப்படின்னு கேக்குறான். உடனே அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட கவனமா இருக்கணும், வெளியே நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அது ரியல் இல்லைன்னு சொல்லுது. இது சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல, பீட்டருக்கே இப்ப புரிஞ்சிருக்கும். இதான் முக்கியமான விஷயமானா இல்ல, வெயிட் சொல்றேன். உன்னோட நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கிறதோட மீனிங் அவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி உனக்கு காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுது. ஓ இதான் அந்த முக்கியமான விஷயமா அப்படின்னா, இல்லங்க வெயிட், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வால் பின்னாடி இருக்கிற பேய் பீட்டரோட சிஸ்டர். ஆமாம், உண்மையாவே சொந்த சிஸ்டர். நம்ம அம்மா அப்பா எப்போவோ என்ன வால் பின்னாடி மறைச்சு வச்சுட்டாங்க. நான் எப்போ இருந்தோ உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீ எப்ப பெரிய பையனாவ வீட்டு வால் கிட்ட இருக்கிற பெண்டுலம் கிளாக்க தள்ளி வச்சு அது பின்னாடி இருக்கிற டோரை ஓபன் பண்ணி அது பின்னாடி இருக்கிற என்ன எப்போ வெளியே கொண்டு வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பீட்டருக்கு கன்ஃபியூஷன், நம்பவா வேண்டாமான்னு. ஒரு சைடு இவனோட பேரண்ட்ஸ் நினைச்சா நம்புற மாதிரி இருக்குது, இந்த சைடு இது சொல்றது இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடூரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்னு டவுட்டும் இருக்குது. அதுக்கு பீட்டர் சொல்றான், நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா உன்னோட ஃபேஸ் எனக்கு பார்க்கணும், அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பேய், நீ என்ன பார்த்தா ரொம்ப பயப்படுவ, நான் எப்போ இருந்தோ இங்க இருக்கிறேன், கொடூரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பீட்டர், என் அம்மாவிடையா அப்படின்னு கேட்கல நினைக்கிறான். அப்புறம் அதெல்லாம் பரவாயில்ல, கண்டிப்பா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த பேய், சரி வால்ல ஒரு ஹோல் இருக்குது, அது வழியா பார்த்து சாவு அப்படின்னு சொல்லுது. பீட்டர் உடனே பாக்குறான். உடனே உள்ள அதோட கண்ணு தெரியுது. நம்மால் 1 செகண்ட் பயந்து பின்னாடி வந்துடுறான். அப்புறம் அது சொல்லுது, நம்ம பேரண்ட்ஸ் நல்லவங்க இல்ல, அதான் சொன்னிய புதுசா சொல்லுனா அவங்க உன்ன கூட கொஞ்சம் டேஸ்ல என்ன மாதிரி பண்ணிடுவாங்க, ஏதோ யூஸ் இருக்கிறதுனாலதான் உன்னை இப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நம்மால் என்ன பண்ணனு ஒண்ணுமே புரியல, வேற வழியே இல்லைன்னு பெட்ல படுக்க போறான். அடச்சி, இவனுக்கு இதே ஒரு டெய்லி ஒரு பழக்கம் ஆயிருச்சு. ஸ்கூலுக்கு போறது, வந்து போயிட்ட பேசுறது, தூங்குறது. தென் தூங்க போறான். அன்னைக்கு ஒரு ட்ரீம் வருது. ட்ரீம் என்ன ட்ரீம்
ட்ரீம்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேய் படம் இல்ல. இதுல என்ன நடிகர் விஜய் பட ட்ரீமா வரும்? பேய் ட்ரீம் தான். அதுல பேய் வேற யாரும் இல்ல, அவன் அப்பா அம்மா தான். உண்மையாவே அவனோட சிஸ்டரை அவங்க தான் கொன்ன மாதிரியும் இவனையும் கொல்ல ட்ரை பண்ற மாதிரி ட்ரீம்ல வந்துட்டே இருக்குது. அந்த சைடு வால்ல பேய் இருக்கிறது நம்ம ஆளுக்கு புரியல. அம்மா அப்பா தான் பேய்னு சொன்னதும் நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. தென் பேய் ட்ரீம்ல வந்தா என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் சத்தம். உடனே அவங்க அம்மா அப்பா அவனோட ரூமுக்கு வர்றாங்க. தூக்கத்துல இருந்து அவனை எழுப்பி ஹக் பண்ணி தைரியமா இருக்கணும் அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. இவன் இப்படி எல்லாம் பண்ணா கூட அவங்க கூட படுக்க வைக்க மாட்டாங்க. அப்புறம் பேய் திரும்ப பீட்டர் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நம்ம அம்மா அப்பா ரொம்ப கொடூரமானவங்க, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னையும் ஏதாவது வால் பின்னாடி வச்சிருவாங்க, உன்னையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. அதோட உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற கார்டன்ல ஒரு பிளேஸ் இருக்குது, அங்க போய் தோண்டி தோண்டி பாரு அப்படின்னு சொல்லுது. நம்மால் உடனே ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு அந்த இடத்துல போய் தோண்டி பாக்குறான். ப்ரூஃப் வேணும் இல்ல, ப்ரூஃப் இல்லாம எப்படி நம்ப முடியும்? தோண்டி பார்த்தா உண்மையாவே மண்டவோட இருக்குது. உடனே பேய்கிட்ட நம்மால் வந்து யாரோட அந்த எலும்பு துண்டு அப்படின்னு கேக்குறான். உன்னோட இன்னொரு சிஸ்டர் இருக்கிறதா இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறான். அப்ப பேய் சொல்லுது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் சாக்லேட்காக ஹாலோவின் டைம்ல நம்ம வீட்டுக்கு ஒரு கேல் வந்தது. அப்ப இந்த பேய் சிஸ்டர் அந்த கேல் கிட்ட போய் என் பேரண்ட்ஸ் என்ன கொடூரமா நடத்துறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டுதாமாம். அதை கவனிச்ச பேரண்ட்ஸ் அந்த கேலை கொன்னு புதைச்சிட்டாங்களாம். அப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது, இவங்க பேரண்ட்ஸ் எப்பவும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு ஹாலோவின் டைம்ல ஒரு கேல் காணாம போச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த கேலை பத்தி அப்படிங்கிறது அவனுக்கு அப்பதான் புரியுது. உடனே நம்ம ஆளு பயந்து டீச்சருக்கு கால் பண்றான். டீச்சர்கிட்ட பேச முன்னாடி அவனோட அம்மா வந்து அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேஸ்மெண்ட்ல இவனை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல அந்த வால்ல கீழே இருக்கிற ஹோலையும் கவனிச்சிடுறாங்க. அதுல போய் பார்த்து அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, உள்ள மறைச்சு வச்சது என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கு அப்போ கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வால் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. உடனே பீட்டர் எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறான். நம்ம அம்மா எல்லாம் இதெல்லாம் பண்ணது அப்புறம் என்ன புதுசா பாக்குற மாதிரி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களே அங்கிருந்து ஒரு ரூம்ல போய் ரூமை லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் திரும்ப நைட் அந்த பேய் பீட்டர் கிட்ட பேசுது, அட போங்கடா, என்ன வீடுடா இது, ஏதோ ஆகுற மாதிரி இருக்கு பட் ஒன்னும் ஆகல. பேய் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அம்மா அப்பா பேசினதை ரூம்ல ஒட்டு கேட்டேன், ஒரு வால் பின்னாடி உன்னையே மறைச்சு வைக்க போறாங்க, அதுக்காக ஒரு வாலம் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. எப்படியும் உனக்கு 2 டேஸ்ல மில்க் தான், அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லுது. சேம் டே நைட் டின்னர் டைம்ல எல்லாரும் அமைதியா மட்டன் சூப் மட்டன் சுக்காவோட உட்காந்து நிம்மதியா இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவனுங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா பேய் வீட்டுல இருக்கிற மாதிரி இல்ல, ஏதோ வெக்கேஷன்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் இவங்களுக்கு. ஒருக்கா நீங்களே பாருங்களேன், எப்படி எல்லாரும் நார்மலா தானே இருக்கிறாங்க. சூப் குடிக்கிறாங்க, சூப் டேஸ்ட் நல்லா இருக்கு, சி நான் என்ன இப்படி ரியாக்ட் பண்றேன். சூப் குடிக்கிறாங்க. பீட்டர் ஸ்பூனை எடுக்கல. பீட்டர் அப்பா 2 ரவுண்டு மேல போய் 3rd ரவுண்ட்ல இருக்கிறாரு. பீட்டர் சூப்பை குடிக்காததுக்கு டென்ஷன் ஆகி என்னடா பண்ணான்னு பீட்டரை பிடிச்சு கேக்குறாரு. அவ பீட்டர், நான் என்ன பண்ணேன், நீங்க 2 பேர் தான் என்னோட சிஸ்டரை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் கஷ்டப்பட்டு பழிக்கு பழி வாங்கிட்டேன்னு சொல்றான். முடிஞ்சு இவன் அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டான். கொஞ்ச டைம்ல அவனோட அப்பா கீழே விழுந்து செத்துடுறாரு. அதுக்குள்ளேயேவா என்னாச்சுன்னா, நம்ம பீட்டர் அவங்க டின்னர்ல விஷத்தை கலந்துட்டான். அப்புறம் அதை பார்த்து அவனோட அம்மா கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடி போகுது. எதுக்குன்னா நம்மால தீக்கிறதுக்கு. அப்படியே போற டைம்ல பீட்டர் ஆல்ரெடி கத்து வச்சிருந்த வித்தைய காட்டுறான். ஒன்னும் இல்ல, படியில இருந்து தள்ளி விடுறது. அவன் அம்மாவையும் தள்ளி விட்டுடுறான். அப்பவே அவங்க கையில இருந்த கத்தி அவங்களே குத்தி அங்கேயே செத்து போயிடுறாங்க. அப்பந்தான் நமக்கு தெரியுது, அவங்க அம்மா பீட்டர் அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்ததான் அப்படி கத்தியோட ஓடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ பீட்டர் அந்த கிளாக்கை தள்ளி விட்டு அந்த டோரை ஓபன் பண்றான். டோரை ஓபன் பண்ணதும் அமைதியா சைலண்டா பேசிட்டு இருந்த பேய் பயங்கர சவுண்டோட வெளியே வருது. இப்போ நம்மால பயந்து ஓடி ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் டோரை லாக் பண்ணி பெட்டை கீழே படுத்துடுறான். இந்த சைடு இங்க வேற ஒரு மாஸ்டர் பிளான் நடக்குது. அது என்னன்னா, பீட்டர் ஸ்கூல்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒருத்தனை தள்ளி விட்டானே ஒரு சின்ன ரவுடி, அவன் பீட்டர் அட்டாக் பண்ண 3 மாட்டுக்காரங்களை கொண்டு வந்திருக்கிறான். பழிக்கு பழி. இப்போ அவங்க அம்மா அப்பா இருந்தா இவங்கள வாள்லே புதைச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, இப்பதான் சிஸ்டர் இருக்குல்ல, அவங்களோட பிள்ளை தானே இதுவும். இவ்வளவு நாள் பசியோட இருந்திருக்குது. அந்த ரவுடி கும்பல் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒவ்வொருத்தனையும் எலும்பு என்றது, கை கால் எடுக்கிறது, கிட்னி எடுக்கிறது எல்லாம் நடக்குது. இன்னும் கொடூரமா கொல்லுது. அதெல்லாம் சொல்லல. ஏன் சொல்லலன்னா சொல்லல, அவ்வளவுதான். நம்ம பீட்டர் பயந்து பெட்டு கீழே படுத்திருக்கிறான். அந்த பேய் எல்லாரையும் அமைதியா அனுப்பி வச்சுட்டு தம்பி கிட்ட வருது. ஹேர் கட் பண்ணல, கொடூரமான ஹேரோட வித்தியாசமா நடந்து வந்துகிட்டே இருக்குது. தம்பி கிட்ட வந்து பெட் மேல உட்கார்ந்து இருக்குது. இந்த சைடு நம்ம டீச்சர் பீட்டருக்கு என்னாச்சுன்னு தெரியாம பார்க்க வர்றாங்க. இங்க பெட்ல ஸ்டோரி எல்லாம் சிஸ்டர் பேய் பிரதருக்கு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, உண்மையாவே இது அவனோட அக்காவாமா, இவ பிறந்ததும் பார்க்க நல்லா இல்ல அப்படின்ட்டு இவங்களோட பேரண்ட்ஸ் இவளை வெளியே கூட அனுப்ப மாட்டாங்களாம். இதனால மென்டல் அதிகமாகிற ஸ்டேஜ்ல கூட இருந்துதான். அதனால இவளை பிடிக்காம வால் பின்னாடி ஒரு பிளேஸ் செட் பண்ணி அதுல போட்டுட்டாங்களாம். இவ்வளோ இயர்ஸ் வாழ்க்கை பின்னாடியே இருந்ததுனால உயிரோட இருக்கிற ஒரு மான்ஸ்டர் மாதிரி இது ஆகிடுச்சாம். இப்போ உண்மையாவே அவங்க அப்படி பண்ணியிருந்தா வால் பின்னாடி சவுண்ட் வருதுன்னு சொல்ற டைம்ல ஏன் அவங்க செக் பண்ணல? அப்புறம் எல்லாம் தெரிஞ்சும் நார்மலா டின்னருக்கு ரெடி ஆனாங்க. என்ன ஃபேமிலிடா இது. அதோட அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா,
பீட்டரை நல்லா பாத்துக்கிறது இந்த பேய்க்கு பிடிக்கலையாமாம். அதனால கோவத்துல எப்படியாவது பீட்டர் மூலமா வெளியே வந்து எப்படியாவது அவங்க அப்பா அம்மாவை கொல்லணும் அப்படிங்கிறது தான் அதோட பிளான். இப்ப தெரியுதா, வால்ல ஒட்டு கேக்குறது, பிளான் போடுறது எல்லாம் மனுஷங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, பேய் கூட பண்ணோம். அப்புறம் பேய் பீட்டர் அந்த வால் பின்னாடி தூக்கி போட்டுருது. அது இருந்துச்சு அந்த வால் பின்னாடி. அப்புறம் டீச்சர் பீட்டரை தேடி வராங்க. அப்புறம் தேடி தேடி டீச்சர் அவனோட ரூம்ல போய் தேடுறாங்க. அங்க நம்ம ஆளு இங்க இங்க அப்படின்னு ஹோல் வழியா கையை காட்டி சவுண்டு. உடனே டீச்சர் வாலை உடைச்சி அவனை வெளியே கொண்டு வருது. அங்க இருந்து வெளியே போறாங்க. அப்படி போற டைம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பேய் வந்துருது. அப்புறம் என்ன, 2 பேரையும் தலையில 2 தட்டு, சோஃபால தூக்கி போட்டு 2 கொட்டு, இங்க அங்கன்னு பறக்க வச்சு பீட்டர் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவனை அடைச்சு வச்சிருது. எதுக்குன்னா டீச்சர் கூட கொஞ்சம் தனியா விளையாடலான்னு. முன்னாடியே சொன்னேன் இல்ல, கட்டிங் பண்ணலன்னு. அந்த ஹேர் பீட்டர் இருந்த இடம் வரையும் தொங்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஆளு எப்படியோ அதை பிடிச்சு தொங்கி தொங்கி வெளியே வந்துடுறான். இப்படி வெளியே வந்த பிறகு டீச்சரும் பீட்டரும் சேர்ந்து கும்மு கும்முன்னு 2 போட்டு ஒரு குண்டுக்குள்ள தங்க வச்சிடுறாங்க. அடைச்சு வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த குண்டை லாக்கு பிளாக்குன்னு எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த பேய், டேய் பீட்டரு, உன்னை கொல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வருவேண்டா அப்படின்னு சொல்லுது. தென் பீட்டரை அந்த டீச்சர் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் கவனிச்சுக்கிட்டுறாங்க. பீட்டர் அவன் ஃபேமிலியை நினைச்சு ரொம்ப ஹாப்பி, கொடூரமா ஃபீல் பண்றான். இதோட மூவி ஓவர். இதை மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணுங்க. தேங்க்யூ.